காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, நடைப்பயிற்சியால் ஏற்படும் பயன்கள் என்ன? நடைப்பயிற்சி எவ்வாறு மேற்கொள்ளணும்? நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன? அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்கணும். ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு வெயிட் பேரிங் எக்ஸர்சைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாக்கிங்கால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது, நடந்தாலே இளைச்சிறலாமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நடைப்பயிற்சி பண்ணும் பொழுது, சில ப்ரொசீஜரா சில விஷயங்கள் நடக்கும் பொழுது தான், அதோட உணவு முறையும் சேர்ந்து நம்ம ஃபாலோ பண்றப்ப உடல் இளைப்பு ஏற்படும். ஃபர்ஸ்ட்டு நம்ம நடைப்பயிற்சிங்கிறது நம்ம உடம்புக்கு, நம்ம ஜாயிண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம உட்கார்ந்தே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஒரு இருகல் தன்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நடக்கணும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஐயா பார்த்தீங்கன்னா, அழகா வரிகள் குறிப்பிட்டிருப்பாரு. "காலை மாலை நடப்போரின் காலை தொட்டு கும்பிட்டுட்டு காலன் ஓடி போவானே" அப்படின்னு. அதாவது யாரு காலையிலயும் மாலையிலயும் நல்லா கைவீசி நடக்குறாங்களோ, யமனே அவங்க கால தொட்டு கும்பிட்டுட்டு, "உன்ன நான் இப்பொழுதைக்கு கூப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார்ன்னு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நடக்கும் பொழுது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மெயின் விஷயம் கால் தசைகள் இருக்கு பார்த்தீங்களா? தசைகளோட அந்த பவர அதிகமாக்கும். நல்ல ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். ஸோ தசைகள் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும் பொழுது, நம்மளோட இன்னொரு இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃப் மசிலும் நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆகும் பொழுது, ரத்தம் உடல் முழுவதும் சீராக ஓடுவதற்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிவகைகள் பண்ணும். ஸோ நம்ம உடல் முழுதும் ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே பல நோய்கள் வராது. ஸோ இதன் மூலமாவே அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்துக்கொள்ள உதவும். பிளட் பிரஷர் போன்றவற்றையும் சீராக வைத்துக்கொள்ள உதவும். ஸோ இதுதான் வாக்கிங்ல இருக்கக்கூடிய மேஜர் பெனிஃபிட்ஸ். இத நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நடைப்பயிற்சியில நமக்கு வெயிட் லாஸ் வரும். ஏன்னா இதெல்லாம் சீரியஸா போகும்பொழுது, நான் ஒரு வாரம் நடந்துட்டேன், நான் எல்லாமே சாப்பிடுறேன், ஆனா காலையும் மாலையும் இப்படி நடந்தா எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நடைப்பயிற்சி எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் உட்கார்ந்துட்டேன், இனிமேல் தான் நான் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, கடகட கடகடன்னு ரொம்ப நேரம்லாம் நடக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, தினமும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நடங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 நாட்களுக்கு 10 நிமிடங்கள். காலை 10 நிமிடம், மாலை 10 நிமிடம் அப்படி நடங்க. அதற்கு மேல நடக்க வேண்டாம். ஸ்லோ பை ஸ்லோவா 10 நிமிடம். அடுத்து 15 நிமிடம், 20 நிமிடம், 25 நிமிடம் அப்படின்னு இது பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நடக்கலாம். காலையும், மாலையும் சேர்த்து நடைப்பயிற்சி அப்படிங்கிறப்ப, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, யூசுவலா சொல்லுவாங்க, "டாக்டர் நான் டெய்லி வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல அப்படி நடக்கிறேன்." அப்படி இல்ல. நடைப்பயிற்சி நம்ம உடற்பயிற்சியா நடைப்பயிற்சிய நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா, அட் அ ஸ்ட்ரெச்ல கன்டினியூஸா நடக்கணும். சும்மா யாரு கூடயாவது பார்க்ல போய் யாரு கூடயாவது பேசிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நின்னு பேசிக்கிட்டு, ஸோ அந்த மாரி எல்லாம் எடுத்தோம் அப்டின்னா, அது பலன் கிடையாது. ஸோ கன்டினியூஸ் ஸ்ட்ரெச்சா வாக் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து நடக்கும் பொழுது என்ன அப்டின்னா, நம்ம நடக்கக்கூடிய அந்த ஏரியா சீரா இருக்கணும். அதாவது லெவலா இருக்கிற மாரி இருக்கணும். மேடு, பள்ளம், குண்டு, குழி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. யூசுவலா என்ன அப்டின்னா, சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லுது அப்டின்னா, யூசுவலா நம்ம சீரா இருக்கிறதுல நடக்கிறத விட, கொஞ்சம் அப்டியே அதிகரிச்சுட்டு போற மாரி எலிவேட் ஆயிடும். உயரம் அப்டியே ஜஸ்ட் கூடிக்கிட்டு இருக்கு போற மாரி இடத்துல நடைப்பயிற்சி மேற்கொண்டோம்னா, இன்னும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகும். இன்னும் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த விஷயம் என்னன்னா, நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது, நம்ம பாத அணி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம போட்டிருக்கக்கூடிய காலணி, அது கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஏன்னா, இன்றைக்கு நெறைய பேர் நம்ம கீழ குனிஞ்சு நம்ம கால்கள பார்த்தோம்னா, கால்களோட அந்த உள்ளம் பகுதி ஓரம் சீரா இருக்கிறதில்ல. ஆக்சுவலா இந்த கால் பெருவிரல், இந்த கால் குதிகால் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இது ஒரு ஸ்ட்ரைட் இதுல இருக்கணும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அப்படியே ஒரு மாரி வளைந்து இருக்கும். அந்த மாரி இருந்தாலே நடை சீரா இல்ல அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, பெஸ்ட் ஷூஸ் போட்டு நடக்கிறது நல்லது. ஏன்னா நடக்கும் பொழுது நமக்கு பாதம் எடுத்து வைக்கும் பொழுது சீரா இருக்கும்.
தடுமாறி கீழே விழுகிறது போன்ற இதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படாது. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது யூஸ்வலா எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஸ்லோவா தான். எவ்வளோ நேரம் நம்ம இது பண்ணாலும் ஸ்டார்ட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும். போக போக தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டார்ட்டிங்லயே ரொம்ப ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணோம்னா சீக்கிரம் டயர்ட் ஆயிருவோம். நம்மள எவ்வளோ நம்ம டார்கெட் நம்ம நடக்கணும்னு நெனைச்சோமோ, அத நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அதனால ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா போகணும். யூசுவலா என்ன அப்படின்னா 3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னா ஆவரேஜா நடக்கக்கூடியவங்க. அடுத்து என்ன அப்படின்னா மாடரேட்டா நடக்கக்கூடியவங்க, ஃபாஸ்ட்டா நடக்கக்கூடியவங்க. ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் வந்துருச்சு. பீடோமீட்டர் இருக்கு. இல்ல நம்ம அ இதுலயே வந்து நம்ம மொபைல்லயே நம்ம ஏதாவது ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ, அதுல நம்ம ஃபைனலா வந்து நம்ம நடந்து முடிஞ்சோனே நமக்கு அவுட்புட் வந்து குடுக்கும். இதுல பிகினர்ஸா இருக்காங்க. ஆவரேஜா இருப்பவர்கள் என்ன பண்ணலாம் அப்டின்னா, 1 கிலோமீட்டர் நடக்க 1 கிலோமீட்டர் வந்து 12 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கலாம். எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு இது ஓகே. அடுத்து கொஞ்சம் ஓகே. நான் வந்து ஒரு மாடரேட்டா இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப, ஒரு 6.4 கிலோமீட்டர் பெர் ஹவர் 1 மணி நேரத்திற்கு அப்படிங்கிற ஸ்பீட வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டா நடக்கிறவங்க 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி செட் பண்ணி நடந்தோம்னா, நமக்கு இன்னும் நல்ல பலன்கள் தரும். யூசுவலா ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நம்ம மொபைல்ல ஆப்ஸ் வச்சுட்டு ஓவராலா நம்ம நடந்தத கணக்கு பண்ணோம் அப்படின்னா கிடையாது. நம்ம வாக்கிங் மோட் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டாப் பண்றப்ப எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கோ அதைத்தான் வந்து நம்ம கணக்கு பண்ணும். ஸோ எடுத்தோனே 10,000 ஸ்டெப்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் 3,000 அடுத்து 5,000 8,000 10,000 அப்படின்னு இந்த நம்ம வாக்கிங்க்குன்னு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ வந்து நம்ம கணக்கு பண்றது தான் ஒரு சிறந்த விஷயம். அடுத்து வாக்கிங் நடக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட். ஸோ இந்த ஹார்ட் ரேட் வந்து எதுக்கு அப்படின்னா, எவ்வளோ நம்ம எஃபோர்ட் போடுறோம், எந்த அளவுக்கு நமக்கு கேலரி நமக்கு எரியூட்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹார்ட் ரேட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வந்து ஓகே நம்ம லெவல மீறி நம்ம போறோம். நம்ம இத கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதற்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது ஒரு ஃபார்முலா இருக்கு. யூசுவலா 220 மைனஸ் உங்களுடைய வயது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயது 20 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 220 மைனஸ் 20 இன்டூ 0.85 பெருக்கணும். ஸோ பெருக்குனா எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுடைய ஹார்ட் பீட்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ஹார்ட் பீட் இருக்கு அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 93 இருக்கும். ஸோ சராசரியா எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 93லிருந்து 153 வரைக்கும் நம்ம ஸ்லோ பை ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம ஹார்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணி நம்ம வாக்கிங் போனோம்னா 2 பெனிஃபிட்ஸ். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இந்த படபடன்னு வர்றது, மயக்கம் வர்றது, இல்ல வேற ஏதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, IHDன்னு சொல்லுவாங்க. இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து மேற்கொள்ளும் பொழுது இத நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கணும். மற்றொன்று என்ன அப்படின்னா, நம்ம அந்த பிபிஎம் பீட்ஸ் பெர் மினிட் இன்க்ரீஸ் ஆக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓகே நம்ம கரெக்ட்டா, முறையா, எஃபிஷியன்ட்டா நடக்கிறோம். நம்ம கலோரிஸ் வந்து பர்ன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால அதையும் நம்ம செட் பண்ணி வந்து நம்ம நடக்கணும். இந்த மூட்டு வலி எல்லாம் இருக்கே, நாங்க நடக்கலாமா? அப்படின்னா, யூசுவலா சர்ஜரி பண்ணவங்க நீங்க உங்க மருத்துவரோட ஒப்பீனியனோட வந்து நடக்கணும். மூட்டு வலி இருக்கு, மூட்டு தேய்மானம் இருக்கு, முடக்குவாதம் இருக்கிறவங்க, கால் மூட்டுகளுக்கு யூசுவலா கிரிப் பேண்டேஜ் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நடக்க ஆரம்பிங்க. ஏன்னா உட்கார்ந்து இருந்தோம்னா அப்படியே நம்ம வந்து முடங்கி போயிடுவோம். இந்த கிரிப் பேண்டேஜ்ங்கிறது நடக்கிறப்ப உரியதுக்குரியத சப்போர்ட் தான். ஏன்னா இன்னைக்கு இந்த மூட்டு எலும்பு தேய்மானம் இதுக்கெல்லாம் மேஜர் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுக்கும் ஒரு காரணம். மசில்ஸ் வந்து வீக்கா இருக்கும் பொழுது இந்த எலும்புகளோட மூட்டுகள் வந்து சீரா இருக்காது. ஒன்றுக்கொன்று உராய்வுகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் இது நான் சொல்றது நல்ல ஒரு வெயிட் பேரிங் எக்ஸர்சைஸ் அப்படின்னு. ஸோ அதனால கால் தசைகள் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னா, கண்டிப்பாக நம்ம வாக்கிங் போய் தான் ஆகணும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போகணும். அப்புறம் இம்ப்ரூவ் ஆக நம்ம வந்து வாக்கிங் போய்க்கலாம். ஸோ எல்லாருமே வாக்கிங் போகலாம். ஆனா ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்கலாம் போகும்போது மோஸ்ட் ப்ராபப்லி உங்களோட அந்த ஹார்ட் ரேட்ட கணிச்சு நம்ம வாக்கிங் போனோம்னா, வாக்கிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு
பயன் வந்து தரக்கூடிய எக்ஸசைஸ். நன்றி.